வசந்தம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்கள். இன்று 2018 9ஆம் மாதம் 19ஆம் நாள் புதன்கிழமை. விசேஷமாக எமது புத்த பகவான் கூறப்பட்ட ஒரு விடயம்தான் எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை பெற்றுத்தர வேண்டும், கிடைக்க வேண்டும் என்று. அது மாத்திரமல்ல, நாங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அதிகமாக இது கட்டாயம் சிந்திக்க வேண்டும். ஒரு சிறந்த மனிதராக ஒரு சிறப்பான வேலைகளை, அது நன்மை தீமை என்பது நீங்கள் சிந்தித்து உங்கள் வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக மாற்றி அமைவதற்கு நீங்கள் அக்கறை செலுத்தப்பட வேண்டும். அன்பார்ந்த புண்ணியவர்களே, ஒருவர் தமது கடமைகளை செய்கின்ற பொழுதோ அந்த கடமைகளை மிகவும் சிந்தித்து எந்தவிதமான தவறான செயற்பாடுகள் செய்யாமல் ஒரு நன்றாக அது செய்யோமாக இருந்தால் அவருக்கு ஒரு சந்தோஷத்தை கிடைக்கும். அவருக்கு மகிழ்ச்சியோடு செய்ய முடியும். எந்த கவலையும் இல்லாமல் செய்ய முடியும். எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல், எந்த விதமான தவறான பேச்சுக்களை கேட்காமல் அந்த செயற்பாடுகளை சிறந்த முறையிலே செய்யோமாக இருந்தால் அவருக்கு நன்றாக வாழ முடியும். உதாரணமாக, எமது வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்கின்ற பொழுது பல கஷ்டங்கள், பல கவலைகள், பல துன்பங்கள் வந்து கொண்டே சேரும். ஆனால் ஒரு அக்கறையோடு அதுக்கு நீங்கள் முகம் கொடுக்குவோமாக இருந்தால் சிறந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பாருங்கள், பலவர்கள் இப்பொழுது தமது செயற்பாடுகளை, அதே போன்று மதஸ்தலங்களுக்கு அவங்களோட எந்த மதத்தில் சேர்ந்தாலும் கூட அவங்கள் தமது அந்த புனிதமான செயற்பாடுகளை முகம் கொடுக்க வேண்டியவராக இருக்க வேண்டும். ஆனால் சிலர்கள் அவங்களுக்கு நேரம் இல்லை என்று கூறி அவங்கள் அந்த மதஸ்தலங்களுக்கு செல்லாமல் இருக்கின்றார்கள். இது ஒரு நல்லது அல்ல. நீங்கள் சிந்திக்க வேண்டும். உங்களுக்கு நேரம் நீங்கள் நல்ல ஒதுக்கப்பட்டு நேர் சூசை ஏனென்று சொன்னால் நேர் ஒரு அட்டவணை நீங்கள் தயாரிக்கப்பட்டு அந்த அட்டவணையின் ஊடாக நீங்கள் உங்களோட கடமைகளை செய்கின்ற பொழுது உங்களுக்கு இலகுவாக அந்த பல நன்மைகளை செய்யக்கூடிய ஆத்ம ரீதியான செயற்பாடுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் சிலர்கள் ஒரே தமது வாழ்க்கையில் செயற்பாடுகளை அவங்கள் அந்த அன்றாட செயற்பாடுகளை மாத்திரமே செய்யமாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடையாது. அதுக்கு நீங்கள் என்ன சிந்திக்க வேண்டும்? நான் எந்த நேரம் இருந்தாலும் மதஸ்தலங்களுக்கு சென்று அந்த வழிபாடுகளுக்கு ஈடுபட்டு ஒரு நிம்மதியான சிறந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்க வேண்டும் என பிரார்த்தனையை தெரிவித்து கொள்ள வேண்டும். பூஜைகள் செய்ய வேண்டும். அதுக்கு பூஜைகள் உங்களுக்கு செய்யாவிட்டாலும், உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும், அது மற்ற பூஜைகளுக்கு நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நீங்கள் கட்டாயம் அதுக்கு சென்று அந்த வழிபாடுகளுக்கு ஈடுபட்டு நீங்கள் நிம்மதியான வாழக்கூடிய வாய்ப்பை உருவாக்கப்பட வேண்டும். ஆனால் சிலர்கள் தமது வாழ்க்கை இழந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பை கிடைக்கிறது என்பதை சில அளவுக்கு சிந்திப்பார்கள். ஆனால் நீங்கள் புனிதமான செயற்பாடுகளை செய்கின்ற பொழுது உங்களுக்கு எந்த விதமான அசைவுகள், அதே போன்று தவறுகள் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியும். இன்றைய நாள் நீங்கள் அதிகமாக அது அக்கறை செலுத்தப்பட்டு உங்கள் வாழ்க்கை சிறந்த உயர்மான வாழ்க்கையாக மாற்றுவதற்கு நீங்கள் அக்கறை செலுத்தப்பட வேண்டும் என்று கூறி இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மகிழ்ச்சியான நாளாக அமைய வேண்டும் என பிரார்த்தனை தெரிவித்துக் கொண்டு
விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லற எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய இந்த நாள் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லாவிதமான சிறப்புகளையும் நாம் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ்வதற்கு இறைவனுடைய திருவருளெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நாம் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இந்த இறை வழிபாடு நாம் செய்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் அன்றாடம் இந்த இறை வழிபாடுகளை நாம் செய்ய வேண்டும் என்று நம் முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. தினம் தினம் நாம் இந்த ஆலய வழிபாடுகளை செய்கின்ற பொழுது நம் வாழ்விலே நமக்கு எல்லா விதமான சிறப்புகளும் பெறக்கூடியதாக, நாம் அன்றாடம் செய்கின்ற தெரிந்தும் தெரியாமலும் நாம் செய்கின்ற பாபங்களெல்லாம் ஓரளவு விலகக்கூடிய வகையிலே இந்த ஆலய வழிபாடுகளை எல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று முன்னோர்கள் சொன்னார்கள். அவ்வாறு இந்த ஆலய வழிபாடுகள் செய்கின்ற பொழுது நம்முடைய மனம் ஒருநிலைப்பட்டு இறைவன் மீது நல்ல சிந்தனைகளோடு நாம் இந்த இறை வழிபாட்டை செய்ய வேண்டும். ஐம்புலன்களும் ஒருவழிப்பட வேண்டும். நாம் இந்த ஐம்புலன்களும் ஒருவழிப்பட்டால்தான் நாம் இறைவனிடத்திலே வேண்டுகின்ற இந்த பிரார்த்தனைகளெல்லாம் நிறைவேறுகின்ற வகையிலே எங்களுடைய ஐம்புலன்களாகிய இந்த மனம் இறைவன் மீது லயிக்கப்பட வேண்டும். கண்கள் இறைவனுடைய இந்த அழகான அலங்கார காட்சிகளை காண வேண்டும். காதுகள் அங்கே ஓதப்படுகின்ற வேத மந்திரங்கள், தேவார திருவாசக இந்த திருமுறைகள், நாதஸ்வர தவில் இசைகள், இவ்வாறு நல்ல விஷயங்களை இந்த காது கூர்மையாக கேட்க வேண்டும். வாய் இறைவனுடைய புகழை பாட வேண்டும், நாமாக்களை பாட வேண்டும். சிவபுராணம் போன்ற திருமுறைகளை எல்லாம் இந்த நாவினாலே இறைவனுடைய புகழையெல்லாம் நாம் பாட வேண்டும். அதேபோல் இந்த மூக்கு அங்கே அபிஷேக திரவியங்களிலே எழும்புகின்ற வாசனாதி திரவியங்களிலிருந்து வருகின்ற வாசனைகளை, இறைவனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு தூபதீபம் காட்டப்படுகின்ற பொழுது எழும்புகின்ற வாசனாதி திரவியங்களை எல்லாம் இந்த மூக்கு நுகர வேண்டும். மனம் ஒருநிலைப்பட்டு இறை சிந்தனையிலே நாம் இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது நாம் வேண்டியதெல்லாம் நமக்கு கிடைக்குமா? நாம் வேறு சிந்தனையிலே இருந்து வெறுமனே கைகள் மட்டும் இறைவனை வணங்கிய வண்ணம் எங்களுடைய எண்ணங்களெல்லாம் வேறு எங்கேயாவது சென்றால், அல்ல கண்கள் வேறு எதையாவது பார்த்து கொண்டிருந்தால், காதுகள் வேறு எதையாவது கேட்டால், மனம் வேறு எதையாவது சிந்தனையில் இருந்தால் அங்கே அந்த இறை வணக்கத்துக்கு பலனில்லாமல் போய்விடும். எனவே கைகள் கூப்பினால் மட்டும் போதாது, மனம் ஒருநிலைப்பட வேண்டும். இந்த ஐம்பொறிகளும் ஒருநிலைப்பட்டு இறைவன் மீது நாங்கள் நல்ல சிந்தனைகளோடு இறைவனை பிரார்த்தனை செய்து நாம் வேண்டுதல்களை செய்கின்ற பொழுது, உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றேன் என்றவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். நாம் என்ன எல்லாம் வேண்டுமென்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றோமோ அவையெல்லாம் நமக்கு எப்பொழுது எது தேவையோ அவற்றையெல்லாம் இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான். நாம் இந்த இறை வழிபாடுகள் செய்கின்ற பொழுது நாம் மனதை ஒருநிலைப்படுத்தி இறை சிந்தனையிலே சில நிமிட நேரங்கள் நாங்கள் இருந்து இறைவனை வழிபாடு செய்து அங்கே ஆலயத்தை வலமாக 3 தரம் வலம் வந்த பின்பு ஆலயத்திலே சற்று நேரம் அமர்ந்திருந்து நாம் கண்களை இறுக மூடி அந்த இறைவனை சிந்தித்த வண்ணம் இருக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்துக்கும் உடலுக்கும் ஒரு தூய்மையை தரக்கூடியதாக, ஒரு சக்தியை தரக்கூடியதாக, சரணகமலாலயத்தில் அரை நிமிட நேரமட்டில் தவமுறையில் தியானம் செய் என்று சொன்னார்கள். இந்த சில நிமிட நேரங்கள், ஒரு அரை நிமிட நேரமாவது நாங்கள் கண்களை இறுக மூடி இறைவனை தியானங்கள் செய்கின்ற பொழுது அந்த இறையருள் சக்தி நமக்கு வந்து சேருமா. இந்த இறைவனிடத்திலே நாங்கள் பூஜைகள் அனைத்தையும் தரிசித்து அபிஷேக தீர்த்தங்களை பருகி பிரசாதமாக
விபூதி, சந்தனம், குங்குமம், அர்ச்சிக்கப்பட்ட மலர்கள், வில்வங்கள் இவற்றையெல்லாம் நாங்கள் பிரசாதமாக இல்லங்களுக்கு எடுத்து செல்லுகின்ற பொழுது அந்த இறை சக்தி நம்மோடு சேர்ந்து நம்முடைய வீடுகளிலே எல்லா விதமான சிறப்புகளையும் தரக்கூடியதாக இந்த ஆலய வழிபாடுகள் அமைந்திருக்கின்றன. நமக்கு அன்றாடம் ஆலய வழிபாடுகள் செய்ய முடியாவிட்டாலும் விசேஷ நாட்கள், பொதுவாக வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, விசேஷ உற்சவ காலங்கள், இவ்வாறான நாட்களிலாவது நாங்கள் இந்த ஆலய வழிபாடுகளை செய்கின்ற பொழுது இறையருளெல்லாம் நமக்கு சேர்ந்து இறைவனுடைய பரிபூர்ணமான திருவருளையெல்லாம் நாம் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குரு பீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹில்லதி கஃபா வஸ்ஸலாத்து அலல் முஸ்தஃபா. வசந்தம் தொலைக்காட்சியின் ஆராதனை நிகழ்ச்சியின் நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தாலா இந்த உலகிலே வித்தியாசமான பல படைப்புகளை உருவாக்கி அதனூடாக மனித வர்க்கம் எத்தனையோ விதமான பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றான். நாங்கள் எமது வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட அற்புதமான படைப்புகளை கொண்டு எத்தனையோ விடயங்களை எமது வாழ்வின் அன்றாட நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துகின்றோம். அதே போன்று அவற்றின் இயல்புகளிலிருந்து, அவற்றின் படைப்புகளிலிருந்து, அழகான செயற்பாட்டிலிருந்து நாங்கள் எமது வாழ்க்கைக்கு தேவையான பல விடயங்களையும் கற்றுக்கொள்கின்றோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உதாரணமாக இன்றைய நாள் நாங்கள் எமது சிந்தனைக்கு விலங்குகளை, பறவைகளை, பிற பிராணிகளை எடுத்துக்கொள்வது பொருத்தமாக இருக்கும் என கருதுகின்றேன். ஆம், எத்தனையோ விதமான விலங்குகளையும் பறவைகளையும் நாங்கள் இந்த உலகிலே காண்கின்றோம். அந்த பறவைகளதும் விலங்குகளதும் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பல வித்தியாசமான பாடங்களை கற்றுக்கொள்கின்றோம். எத்தனையோ விதமான ஆச்சரியங்களை நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம். அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பிராணிகளுக்கும் பூச்சிகளுக்கும் இப்படிப்பட்ட உயிரினங்களுக்கு வித்தியாசமானதொரு மரியாதையையும் கண்ணியத்தையும் வழங்கியிருக்கின்றான். எந்த அளவுக்கென்றால் சூரத்துல் அன்ஆம், கால்நடைகள் என்ற பெயரில் அல் குர்ஆனிலே ஒரு அத்தியாயம் இருக்கின்றது. சூரத்துல் பக்ரா, பசுமாட்டின் பெயரில் ஒரு அத்தியாயம் இருக்கின்றது. அந்நஹல், தேனின் பெயரில் மற்றொரு அத்தியாயம் இருக்கின்றது. இப்படி எத்தனையோ விதமான அழகான வழிகாட்டல்களை அந்த அத்தியாயங்களுக்கூடாக அல்லாஹு தாலா வழங்குகின்றான். மற்றொரு அத்தியாயத்திலே அல்லாஹ் இப்படி ஒரு கேள்வியை கேட்கின்றான். அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத். அரபு நாட்டிலே அதிகமாக காணப்படுகின்ற ஒரு விலங்கினம்தான் ஒட்டகம். நீங்கள் ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றது என்று பார்க்கவில்லையா என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே கேட்கின்றான். அந்த கேள்வியினூடாக புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், நானும் நீங்களும் எம்மோடு இருக்கின்ற விலங்கினங்களை பற்றி சிந்திக்க வேண்டும். அவற்றை பார்த்து அவற்றின் தோற்றத்தை, அவற்றின் செயற்பாடுகளை, அவற்றின் நடவடிக்கைகளை எல்லாம் நாங்கள் சரியான முறையில் புரிந்து கொள்ள முடியுமாக இருந்தால் எமது வாழ்க்கைக்கும் எத்தனையோ பாடங்கள் இருக்கின்றன. நாம் இருக்கின்ற இந்த சிறிய நாட்டிலே, இந்த அழகான இந்த தீவிலே எத்தனையோ விதமான விலங்குகள் பறவைகள் இருக்கின்றன. நாங்கள் அவற்றிற்கு செய்ய வேண்டிய பல கடமைகள் இருக்கின்றன. முதலாவதாக அந்த விலங்கினங்களுக்கு, அந்த பறவைகளுக்குரிய கண்ணியத்தை வழங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அவற்றிற்கு எந்த விதத்திலும் நோவினை செய்யாமல் அவற்றை பாதுகாக்கின்ற பொறுப்பு எம்மை சார்ந்தது. அதே போன்று அந்த விலங்கினங்களின் வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள முடியுமாக இருந்தால், அவற்றை பற்றி சற்றேனும் அறிந்து கொள்ள முடியுமாக இருந்தால் அது இன்னும் ஒரு அழகான ஒரு பாடமாக எமக்கு இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே எம்மை சுற்றி இருக்கின்ற சின்னஞ்சிறிய விலங்குகள் பறவைகளிலிருந்து எல்லாவற்றையும் மதித்து அவற்றுக்குரிய கண்ணியத்தையும் வழங்கி, அதேவேளை அவற்றிலிருந்து எமக்கு தேவையான பாடங்களையும் பெற்றுக்கொள்ள நாம் முயற்சிப்போம். அல்லாஹு தாலா இந்த
விலங்கினங்கள், பறவைகள், பூச்சிகள் அனைத்தினூடாகவும் எமது வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பல சிந்தனைகளை, வழிகாட்டல்களை தந்தருள்வானாக என்று வேண்டி இன்றைய நாள் ஆராதனை நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, புதியதொரு நாளுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, இன்று செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதியில் நாங்கள் கால் பதித்து இருக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். ஆனால் வாழ்க்கை பாதையில் போகின்ற பொழுது ஏதோ சிக்கல்கள், கவலைகள் எங்களை ஆட்கொள்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், எங்களிடத்தில் இருக்கின்ற பொருளாதார தடை அல்ல, நான் அழகானவன் அல்ல என்ற அந்த பிரச்சனை அல்ல, நான் குட்டையானவனோ நெட்டையானவனோ அந்த பிரச்சனை அல்ல. எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் காரணம் என்னவென்றால் அன்பு. அன்பு இல்லாதது தான் எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற பெரிய பிரச்சனை. இன்று 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலே பவுல் அழகான ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். சகோதர சகோதரிகளே, நீங்கள் மேலான அருள் கொடையோ ஆர்வமாக நாடுங்கள், எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி ஒன்றை நான் உங்களுக்கு எடுத்து கூறுகின்றேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கின்றார், நான் மானிட மொழிகளில் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையே, ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். அடுத்த வசனத்திலே, இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், மறைப்பொருள் அனைத்தையும் அறிந்தவனாய் இருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகளை இடம்பெயர செய்யும் அளவுக்கு எனக்கு நம்பிக்கை கொண்டிருப்பினும், என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் செல்வந்தர்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு நபராக இருக்கலாம், ஒரு அறிவு மிகுந்த ஒரு மனிதனாக இருக்கலாம், நான் பேசுவதை கேட்க எத்தனையோ பேர் ஆர்வமாக இருக்கலாம், நான் சொல்லும் அந்த வார்த்தையிலே நிறைய விசுவாசம் கலந்திருக்கலாம். இங்கே சொல்லப்படுகிறது என்றால், ஒரு மலையை பார்த்து பியர்ந்து போ என்று சொல்கின்ற அந்த விசுவாசம் என்னிடத்தில் இருக்கலாம், ஜெபிக்கின்ற மனிதனாக இருக்கலாம். ஆனால் என்னிடத்தில் அன்பு இல்லையேல் எனக்கு அருமையானவர்களே, எல்லாம் பூச்சியம், எல்லாம் பூச்சியம். அந்த அன்பு இல்லாத நாள்தான் குடும்பங்களிலே சிக்கல்கள் நடைபெறுகிறது. ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்கின்றேன். உங்களுடைய கணவனோ உங்களுடைய மனைவியோ ஏதாவது தப்பு செய்கின்றார்கள் என்று வைத்துக்கொள்வோம். தப்பு செய்கின்ற பொழுது உண்மையாகவே நாங்கள் எடுக்கின்ற முடிவு எப்படியாக இருக்கிறது? நன்றாக கவனித்து பாருங்கள். ஒரு சிறிய குழந்தை அவருக்கு அந்த சிறிய குழந்தையை நன்றாக குளிப்பாட்டி நாங்கள் ஒரு பாயில் வைக்கின்றோம். அந்த குழந்தை திரும்பவும் அப்படியே தவழ்ந்து போய் சகதியை மிதித்து விடுகிறது, சகதியோடு விளையாடி கொண்டிருக்கிறது. ஒரு தாயோ அல்லது தந்தையோ என்ன செய்வார்? நாங்கள் அவரை தர என்று இழுத்து கொண்டு அந்த குழந்தையை நடுரோட்டில் கொண்டு போய் விடுவதில்லையே, மாறாக செல்லம், அன்பே என்று சொல்லி அந்த குழந்தையை மீண்டும் எடுத்து திரும்பவும் அவருக்கு உடை மாற்றி அலங்கரித்து நாங்கள் அழகுபடுத்துவதில்லையா? இங்கே தான் அன்பு இருக்கிறது. இந்த அன்பு எங்களிடத்தில் இருந்தால் எனக்கு அருமையானவர்களே, ஒரு மனைவி தப்பு செய்யும் போது கணவன் ஒரு குழந்தையாக பார்த்து அவரை திருத்துவார். ஒரு கணவன் தப்பு செய்யும் பொழுது மனைவி குழந்தையாக பார்த்து திருத்துவார். எங்களுடைய வேலைத்தலங்களிலாக இருக்கட்டும், நாங்கள் போகின்ற இடங்களிலாக இருக்கட்டும், இந்த அன்பு இருந்தால் அந்த அன்பு வாழச் செய்யும், வாழ வைக்கும். ஆனால் அன்பு இல்லையேல் எனக்கு அருமையானவர்களே ஒன்றுமில்லை. நாங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும், எவ்வளவுதான் செல்வம் சேர்த்தாலும், எவ்வளவுதான் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் போனாலும் எனக்கு அருமையானவர்களே அன்பு இல்லையேல் எல்லாம் பூச்சியமாக மாறிவிடும். இதைத்தான் இன்றைய நாளில் வலியுறுத்தப்படுகிறது. நாங்கள் யோசித்து பார்ப்போம், என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் இந்த அன்பு இருக்கிறதா? நான் மற்றவர்களை முழுமையாக அன்பு செய்கின்றேனா? என்னுடைய வேலைத்தளத்திலே, நான் போகின்ற இடங்களிலே, இருக்கின்ற இடங்களிலே, குடும்பத்திலே முழுமையான அன்பை நான் காட்டுகின்றேனா? அப்படி இல்லை என்றால் அதற்காக இன்றைய நாளில் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களை இந்த நாளில் நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளாக வழிநடத்துவாராக. ஆமென்.